யோசிச்சு பாருங்க, எல்லா உரிமைகளையும் காலி பண்ணிட்டான். எல்லாம் போச்சு, பாலா போச்சு, பாலாறு பாலா போச்சு, எல்லாம் போச்சு. அனைத்து உரிமைகளையும் காக்க மீட்க ஒரே தலைவன் தான் களத்தில் நிற்கிறான். அது எங்கள் உயிர் தலைவன் சீமான் மட்டும்தான். யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டான். இவன் நம்மளை என்ன சொல்லுவான்? இங்கே இருக்கிற தமிழ் சமூகத்தின் மக்களை எல்லாம் சாதிகளாக பிரிப்பான். அப்படித்தான் எங்கள் வனக்காவலன் இனத்திற்காக தண்ணீர் உரிமையை பெற்றுக் கொடுத்த எங்கள் வனக்காவலனை சாதியாக பிரித்தான். ஆனால் பெருமாவீரன் வீரப்பனை வீரத்தின் விளைநிலமாக பார்ப்பது எங்கள் உயிர் தலைவன் சீமான் மட்டும்தான். அந்த வரலாற்று தலைவனுக்கு நீங்கள் எதிர்காலத்தில் ஆதரவாக நில்லுங்கள். ஆதரவா நில்லு. நீ நின்னா எங்கள் தலைவன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் வாக்கு செலுத்தினால் காவிரி உரிமைக்காக தமிழ் சமூகத்தின் மக்கள் போராட வேண்டிய நிலை வராது. அனைத்து உரிமைகளையும் எங்கள் அண்ணன் பெற்றுத் தருவார் என கூறிக்கொண்டு சீர்மிகு தமிழர் நாட்டில் சீமானாட்சி மலரட்டும், சிந்தையெங்கும் தமிழர் நெஞ்சில் புரட்சி பரவட்டும், பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி, இனியேனும் சிறக்கட்டும் தமிழ்குடி. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். எங்களுக்காக, தஞ்சை பகுதியினுடைய விவசாயிகளுக்காக தமிழர் நிலத்தில் ஒரு கட்சி தன்னுடைய உரிமையை பேசுகிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எண்ணற்ற இடையூறுகளை தமிழ் சமூகம் சந்தித்திருக்கிறது. இப்போது குறுவையும் போய்விட்டது. எங்களுக்கு சில நாங்கள் பயிர் வைத்தோம், நீர் வராமல் எங்கள் பயிர் காய்ந்தது. இப்போது பருவம் தவறி பெய்கிற மழையினால் இருக்கிற சிறு குறு தானியங்களை கூட எங்களால் வீட்டிற்கு எடுத்து செல்ல முடியாத அவல நிலையில் தமிழ் சமூகத்தின் மக்கள் நாங்கள் வாழ்கிறோம். அதற்கு காரணம் என்ன? 50 ஆண்டு காலமாக தமிழர் நிலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த இருபெரும் திராவிட கட்சிகள் தான். இந்த திராவிட கட்சிகள் தான் தமிழர்களுக்கு எண்ணற்ற துரோகங்களை செய்திருக்கிறது. இந்த காவிரி நதிநீர் சிக்கல் என்பது தமிழ் சமூகத்தின் மக்களே கருணாநிதி ஐயாவின் காலத்திலேயே தீர்த்து வைத்திருக்கப்பட வேண்டிய பிரச்சனை. ஆனால் 71ஆம் ஆண்டு நடைபெற்ற கர்நாடகாவில் நடைபெற்ற இடைத்தேர்தலிலே கன்னடன் நிஜலிங்கப்பா வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒற்றை காரணத்திற்காக காவிரி உரிமையை காவு கொடுத்த கொடியவர் ஐயா கருணாநிதி. அதை மறந்துடக்கூடாது. நீங்க யாரும் அதை மறந்துடக்கூடாது. இப்ப என்ன கேட்கிறாரு? மரியாதைக்குரிய நீர்வளத்துறை அமைச்சர் ஐயா துரைமுருகன் அவர்கள் கேட்கிறார்கள், என்னன்னு கன்னடன் அவன்கிட்டே தண்ணி இல்ல, தண்ணி தரலன்னா நாம என்ன போர் செய்யணுமான்னு கேட்கிறாரு. மரியாதைக்குரிய இந்த அமைச்சர் ஐயா துரைமுருகன் அவர்களே, ஆம், நாங்கள் போர் செய்திருக்கிறோம். காவிரி என்பது எங்கள் வாழ்வியல். காவிரி என்பது தமிழ் தேசிய இனத்தினுடைய பிறப்புரிமை. அதை பெறுவதற்காக பராந்தக சோழன் படை நடத்தி காவிரி வென்றிருக்கிறான். பரதேசிகளே, உங்களுக்கு எதற்கு அதிகாரம்? திராவிட திருவாளர்களே, பூதங்களே, உங்களுக்கு எதற்கு அதிகாரம்? எங்கள் பாட்டன் பராந்தக சோழன் படை நடத்தி மைசூர் சமஸ்தானத்தை அந்த அணையை கட்டிய போது உடைத்தெறிந்து தஞ்சையினுடைய கடைகோடி விவசாயிகள் எங்களுக்கு நீரை தந்தான். ஆனால் வெக்கங்கட்ட ஆட்சியாளர்களாக இருக்கிற நீங்கள் படு துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். படு துரோகத்தை. இதற்கு வரும் நாடாளுமன்ற தேர்தலிலே இந்த மக்கள் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் வித்துட்டான். காவிரி உரிமை போச்சு, கச்சத்தீவு உரிமை போச்சு, பாலாறு உரிமை போச்சு, எல்லாம் போச்சு. எல்லாம் போனதற்கு காரணம் திமுக. இந்த திமுகவை வாழ்நாளில் நாம் வீழ்த்தாது ஒருபோதும் விடுதலை பெற முடியாது. யோசிச்சு பாருங்க, தவிச்ச வாய்க்கு தஞ்சாவூருடைய விவசாயிகளுக்கு தண்ணீர் தர மறுக்கிறான் கன்னடன். அந்த கன்னடனுடைய வெற்றிக்காக வெட்கமில்லாமல் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் போய் நிற்கிறார் ஓட்டு கேட்டு. இவர் யாருக்கான முதலமைச்சர்? இவர் யாருக்கான முதலமைச்சர்? தமிழ் தேசிய இனத்தின் வாக்கை பறித்துக் கொண்டு நமக்கு வாய்க்கரிசு போடுகிற ஸ்டாலின் உங்களுக்கு முக்கியமா? தமிழ் தேசிய இனத்தின் உரிமைக்காக களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிற எங்கள் தலைவன் சீமான் முக்கியமா என்பதை மேட்டூரில் வாழ்கிற தமிழ் சமூகத்தின் மக்கள் நீங்கள் உறுதி செய்யணும்.